கார சட்னி நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். எவ்வளோ இட்லி சாப்பிட்டாலும் இறங்கிட்டே இருக்கும். ரொம்ப டேஸ்டியான கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எப்போவுமே வந்து சட்னி வந்து ருசியாக இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து பூண்டு, ஓகேங்களா, பூண்டு ஒரு 10 பல்லு கிட்ட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே வாங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வெங்காயம் பூண்டு வதங்கின பிறகு நம்ம காரத்துக்கு ஏற்ப காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி நான் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு 3, நல்லா கலர் கொடுக்கறதுக்காக. காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி 2 தக்காளி எடுத்து நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருந்தேன். சின்ன சின்ன தக்காளி அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டே வாங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய் இது 4த்தையும் வந்து நல்லா வதக்கிட்டே வந்துட்டு நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து பரட்டி விடுவோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே மிக்சியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு அரைங்க. நமக்கு பூண்டு, வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதங்கி வந்திருக்கணும். அப்போ தான் நம்ம அரைக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக நைஸாக வரும். அதுக்கு தான் நல்லா வதங்கின பிறகு ஆறின பிறகு அரைங்க. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் அரைக்கிறதுக்கு முன்னாடி. ஊற்றிட்டு நம்ம வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைக்கணும், நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும். இப்போ நான் அரைச்ச பிறகு நான் காமிக்கிறேன் பாருங்கள். காஞ்ச மிளகாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக எதுவுமே தெரியக்கூடாது நமக்கு. இந்த மாதிரி நல்லா வந்து எந்த வெங்காயம் பீஸோ பூண்டோ இல்லை காய்ந்த மிளகா அந்த சின்ன சின்ன பீஸோ எதுவுமே தெரியக்கூடாது. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அப்புறமா வந்து ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு சேருங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க 2 ஸ்பூனு. அப்புறம் பெருங்காயம் வாசனை பிடிச்சிருந்தா பெருங்காயம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னாலும் பரவாயில்ல, சரிங்களா. இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியில் இதை எடுத்து ஊற்றிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி இட்லி செஞ்சுருக்கேன். இட்லி கூட வச்சு எவ்வளோ கொடுத்தாலுமே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். எப்போவுமே நம்ம சாப்பிட்ற கார சட்னியை விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அது இன்னமும் சுவையாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். டெய்லி ஃப்ரெஷ் ரெசிபிஸ் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.